அன்புள்ள மாணவர்களே, வணக்கம். கற்கண்டு இடைச்சொல் உரிச்சொல் இயல் 6 8ஆம் வகுப்பு. இக்காணொளியில் இடைச்சொல் என்றால் என்ன, இடைச்சொல் வகைகள், உரிச்சொல் என்றால் என்ன, உரிச்சொல் வகைகள், சில பயிற்சி வினாக்கள் ஆகியவற்றை விளக்கமாக பார்க்க உள்ளோம். நால்வகை சொற்கள். தமிழில் இலக்கணத்தின் அடிப்படையில் பின்வருமாறு 4 சொற்கள் உள்ளன. தமிழில் இலக்கணத்தின் அடிப்படையில் 4 வகையாக சொற்களை பிரிப்பார்கள். 1 பெயர்ச்சொல், 2 வினைச்சொல், 3 இடைச்சொல், 4 உரிச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயருக்கும் வினைச்சொல்லுக்கும் பொதுவாக இடையில் வருவதால் அதை இடைச்சொல் என்று சொல்வார்கள். பெயர் அல்லது வினையின் தன்மையை கூட்டுவதால் அதை உரிச்சொல் என்று சொல்வார்கள். இடைச்சொல் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டை பாருங்கள். இன்பன் வாழைப்பழத்தை விட மாம்பழத்தை தான் விரும்புவான். இன்பன் வாழை பழத்தை விட மாம்பழத்தை தான் விரும்புவான். இத்தொடரில் இன்பன், வாழைப்பழம், மாம்பழம் ஆகியன பெயர் சொற்கள் ஆகும். விரும்புவான் என்பது பயனிலை வினைச்சொல்லாகும். ஆனால் இந்த சொற்களுக்கு இடையில் வந்துள்ள ஐ, வாழைப்பழத்தை விட, வாழைப்பழத்தை விட, பழத்தை விட ஐ வந்துள்ளது. விட என்பதும் அங்கே வந்துள்ளது. மாம்பழத்தை தான், மாம்பழத்தை தான் என்று தான் என்பன வந்துள்ளது. இவ்வாறு ஐ, விட, தான் என்பன வந்துள்ளன. இவை எந்த வகை சொற்கள் என்றால் இவற்றை தான் இடைச்சொற்கள் என்று சொல்கிறார்கள். ஆக ஐ, விட, தான் என்பன எவ்வகை சொற்கள் என்றால் அவைதான் இடைச்சொற்கள் ஆகும். இடைச்சொல் என்றால் என்ன பாருங்கள். இடைச்சொற்கள் பெயர், வினை என்னும் 2 வகை சொற்களுக்கும் முன்னாலோ பின்னாலோ இணைந்து நின்று அச்சொற்களின் பொருளை தெளிவுபடுத்தும். பொதுவாக இந்த இடைச்சொற்கள் பெயருக்கு முன்னாலோ அல்லது வினைச்சொல்லுக்கு முன்னாலோ வந்து, பின்னாலும் வரலாம், முன்னால் அல்லது பின்னால் வந்து அந்த சொல்லின், பெயர் சொல்லின் அல்லது வினைச்சொல்லின் பொருளை தெளிவுபடுத்தும். இவை பெரும்பாலும் 2 சொற்களுக்கு இடையில் வருவதால் இவற்றை இடைச்சொற்கள் என்று அழைக்கிறோம். இவ்வகை சொற்கள் பெயர், வினை என்னும் 2 சொற்களுக்கு இடையில் வருவதனால இவற்றை இடைச்சொற்கள் என்று அழைக்கிறோம். பெயர் சொற்கள், வினை சொற்கள் ஆகியவற்றைப் போலவே இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. தமிழில் பெயர் சொற்கள் மிகுதியாக உள்ளன, வினைச்சொற்களும் மிகுதியாக உள்ளன. ஆனால் இடைச்சொற்கள் மிகுதியாக இல்லை. இருந்தாலும் இடைச்சொற்கள் மொழியின் பயன்பாட்டை முதன்மைப்படுத்துகிறது. ஒரு மொழியினுடைய சிறப்பை முதன்மைப்படுத்துவது எது என்றால் அந்த இடைச்சொற்கள் தான். எனவேதான் அதை இடைச்சொற்கள் மொழியின் பயன்பாட்டை முழுமைப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். இடைச்சொற்கள் வகைகள். இடைச்சொற்கள் பல வகைப்படும். அதில் பொதுவாக வேற்றுமை உருவுகளும் இடைச்சொற்கள் தான். ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்னும் இந்த 6 வகை வேற்றுமை உருவுகளும் இடைச்சொற்கள் ஆகும். அவனை கண்டேன். இங்கு அவனை என்ற போது 2ஆம் வேற்றுமை உருவு வந்துள்ளது. மதுரைக்கு சென்றான். மதுரைக்கு, கு என்ற 4ஆம் வேற்றுமை உருவு இங்கே வந்துள்ளது. அடுத்ததாக விகுதிகள். பெயர் சொல்லின் இறுதியில் வருகின்ற அல்லது பயனிலையின் வினைமுற்றின் இறுதியில் வருகின்ற விகுதிகளை பாருங்கள்.
ஏன், ஆன், ஆள், ஆர், தல் முதலியனவை. இவ்வாறான விகுதிகள் பல உள்ளன. ஏன் என்பது தன்மை ஒருமையில் வரும். நான் வந்தேன் ஏன் என்ற விகுதி இங்கே வந்துள்ளதை பார்க்கலாம். ஆண் என்பது படர்க்கை ஆண்பால் வரும். வந்தான் ஆண் என்பது வரும். ஆள் என்பது வந்தாள் என்பதில் வரும். ஆர் என்பது வந்தார் என்பதில் வரும். தல் என்பது தொழிற்பெயர் இடைநிலை. பாடுதல், உழைத்தல், சிரித்தல் என்று சொல்லும்போது அங்கே தல் என்ற தொழிற்பெயர் விகுதி வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக விகுதிகள் அனைத்தும் இந்த இடைச்சொற்களில்தான் அடங்கும். அடுத்து சாரியைகள், அதாவது சொற்களுக்கு சில உருபுகள் சேரும்போது, சொற்களுடன் சில உருபுகள் சேரும்போது வரும் சாரியைகள். இந்த சாரியைகளுக்கு பொருள் இல்லை, ஆனால் அவை சார்ந்து வருவதால் அவற்றை சாரியைகள் என்று சொல்கிறோம். அத்து என்பது ஒரு வகை சாரியை, அற்று என்பதும் ஒரு வகை சாரியை, அம் என்பதும் ஒரு வகை சாரியை. மரத்தை வெட்டினான் என்று சொல்லும்போது மரத்தை அத்து, அங்கே ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு சேரும்போது அங்கு அத்து என்பது வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். மரத்தை அத்து என்பது வந்திருக்கிறது. அடுத்ததாக புளியங்காய், புலி கூட்டல் காய், புளியம் காய் என்று வந்தது. அங்கு அம் என்பது சாரியை. அற்று என்பதும் ஒரு சாரியைத்தான். கிணற்றில் போட்டான், கிணற்றில் போட்டான், கிணறு இல் போட்டான் என்று சொல்லும்போது அங்கு இற்று, கிணற்றில் இல் இற்று என்பது வந்திருக்கிறது. இற்று என்பதும் கூட சாரியைத்தான். எனவே அத்து, அற்று, அம் என்பன சாரியைகளில் ஒரு சில. இந்த சாரியைகள் அனைத்தும் இடைச்சொற்கள் ஆகும். அடுத்து ஓம உருபுகள், ஓமையை வெளிப்படுத்துகின்ற ஓம உருபுகள். புலி போல பாய்ந்தான், இங்கே போல என்பது உவமை உருபு, எனவே அதுவும் இடைநிலைத்தான். தேனி மாதிரி உழை, மாதிரி என்பது உருபுதான், ஓமை உருபு. எனவே போல, மாதிரி போன்ற ஓமை உருபுகளும் கூட இடைச்சொற்களில் ஒரு வகைத்தான். அடுத்து சொல்லுருபுகள், வேற்றுமை உருபுகளில் வருகின்ற சில சொல்லுருபு, சொற்களே உருபுகளாக வரும் என்று பார்த்தோம் அல்லவா, அந்த சொல் உருபுகளும் இடைச்சொற்கள் ஆகும். பாருங்கள், முற்காலத்தில் புறாக்கள் மூலம் செய்தி அனுப்பினர். முற்காலத்தில் புறாக்கள் மூலம், மூலம் என்பது இங்கே வந்திருப்பதை பார்க்கலாம். புறாக்கள் வழியாக என்ற பொருளை தருகிறது. எனவே அந்த மூலம் என்பது ஒரு சொல், அது இங்கு உருவாக வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வளவன் திருக்குறளை பற்றி உரையாற்றினான். வளவன் திருக்குறளை பற்றி, பற்றி என்பது இங்கே வந்திருக்கிறது. உரையாற்றினான். இவ்வாறு சொல்லுருவுகளும் இந்த இடைச்சொல் வகைகளில் சேரும். அடுத்ததாக உரிச்சொல் என்றால் என்ன? உரிச்சொல் என்றால் என்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். அதாவது பெயர்ச்சொல்லின் தன்மையை அல்லது வினைச்சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்தி காட்ட வருவதுதான் இந்த உரிச்சொல் ஆகும். இது பெயருக்கும் வினைக்கும் அடையாக வரும். இது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் அடையாக முன்னால் வரும். பாருங்கள், எடுத்துக்காட்டு. சால சிறந்தது. இதில் சால என்பது சிறந்தது என்ற சொல்லுக்கு முன் வந்திருப்பதை பார்க்கலாம். உரு பசி, பசி என்ற சொல்லுக்கு முன்னால உரு என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். நனி நன்று, நன்று என்ற சொல்லுக்கு முன்னால நனி என்பது வந்திருப்பது. ஆக இங்கு சால, உரு, நனி என்பன
உரிச்சொற்கள் ஆகும். மேலும் அன்பு கூர்ந்து என்று கூர் என்பது அங்கே வந்திருப்பதை, அன்புக்கு பிறகு வந்திருப்பதை பார்க்கலாம். நெடிலடி என்பதற்கு முன்னால கழி நெடிலடி என்று வந்திருப்பது, இங்கு கழி என்பது உரிச்சொல். மாநகர், மா என்பது இங்கே உரிச்சொல். எனவே இங்கு கூர், கழி, மா என்பன உரிச்சொற்கள் ஆகும். இங்கு சால, உரு, நனி, கூர், கழி, மா என்னும் சொற்கள் மிகுதி என்னும் ஒரே ஒரு பொருளை தருவதை காணலாம். இந்த சொற்கள் அனைத்துமே ஒரே ஒரு பொருளை தரும், மிகுதியான, அதிகமான என்ற ஒரே ஒரு பொருளை தரும். ஒரு சொல் பல பொருள் உரிச்சொல், அதாவது ஒரே ஒரு உரிச்சொல் பல பொருள்களை தரும், அல்லது பல சொற்கள் ஒரே ஒரு பொருளை தரும் என்ற இரண்டு வகையில் உரிச்சொற்கள் இருக்கும். இங்கு பாருங்கள், ஒரு சொல் பல பொருள் உரிச்சொல், அதாவது ஒரே ஒரு சொல் பல பொருள்களை தருகின்ற அந்த வகையான உரிச்சொல்லை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், உரிச்சொல்லின் ஒரு சொல் பல பொருள்களை உரிதாக அமைவதும் உண்டு. அதாவது உரிச்சொல்லின் ஒரே ஒரு சொல் பல பொருள்களை தருவதாய் வருவதும் உண்டு. எடுத்துக்காட்டை பாருங்கள். கடிமலர், கடிமலர். இங்கு கடிமலர் என்று சொல்லும்போது மனம் மிக்க மலர் என்ற பொருளை அது தருகிறது. கடி விடுதும் என்று சொல்லும்போது விரைவாக விடுதும் என்ற பொருளை தருகிறது. கடிநகர், காவல் மிக்க நகர் என்ற பொருளை அது தருகிறது. கடி நுனி, கூர்மையான நுனி என்று தருகிறது. ஆக கடி என்ற ஒரே ஒரு உரிச்சொல் வந்திருக்கிறது. ஆனால் அந்த உரிச்சொல் ஒவ்வொரு சொல்லிலும் சேரும்போது வேறு வேறு பொருள்களை தருவதை நாம் பார்க்கலாம். மேற்கொண்ட சொற்களில் கடி என்னும் ஒரே ஒரு உரிச்சொல் மனம், காவல், விரைவு, கூர்மை என பல பொருள்களை தருவதை காணலாம். அதனால்தான் இதை ஒரு சொல் பல பொருள் உரிச்சொல் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக பல சொல் ஒரு பொருள் உரிச்சொல். பல சொற்கள் இருக்கும், ஆனால் அவை அனைத்தும் தருகின்றது ஒரே ஒரு பொருளாக இருக்கும். பாருங்கள், பல உரிச்சொற்கள் ஒரே ஒரு பொருளை தருவதும் உண்டு. எடுத்துக்காட்டை பாருங்கள். உரு, உருப்பசி, தவ, தவச்சிறியன், நனி, நனி நன்று. ஆக இங்கு உரு, தவ, நனி என்ற உரிச்சொற்கள் வந்துள்ளன. மேற்கண்ட சொற்களில் உரு, தவ, நனி என்ற மூன்று உரிச்சொல்லும் மிகுதி என்னும் ஒரே ஒரு பொருளில் வந்துள்ளது. உரு பசி என்றால் மிகுந்த பசி என்று பொருள். தவ சிறிது என்றால் மிகவும் சிறியது என்று பொருள். நனி நன்றுனா மிகவும் நன்று என்று பொருள். ஆக மிகுதி என்னும் ஒரே ஒரு பொருளை அந்த சொற்கள் தருவதை பார்க்கலாம். அத்தகைய உரிச்சொல்லை பல சொல் ஒரு பொருள் உரிச்சொல் என்று நாம் சொல்கிறோம். பயிற்சி வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல்லு. மொழியின் பயன்பாட்டை முழுமையாக்குகின்ற சொல் எது? பெயர்ச்சொல் இல்லை, வினைச்சொல் இல்லை, இடைச்சொல். இடைச்சொல் தான் ஒரு மொழியின் பயன்பாட்டை முழுமையாக்குகிறது என்று நாம் முன்னரே பார்த்தோம். எனவே இங்கு சரியான விடை இ என்ற இடைச்சொல். 2. உருபசி என்னும் சொல்லில் உரு என்பதன் பொருள். உருபசி என்பதில் உரு என்னும் சொல்லின் பொருள் என்ன? குறைவு, குறைவு இல்லை. காவல் தவறானது. மிகுது சரியானது. கூர்மை தவறானது. ஆக இங்கு உருபசி என்று சொல்லும்போது மிகுந்த பசி என்று பொருள். ஆக மிகுதி என்பதுதான் இதற்கு சரியான விடை. எனவே இங்கு இ குறில் இ சரியான விடையாகும். கடிநகர் என்பதன் பொருள். கடிநகர் என்றாலவே காவல் மிக்க நகரம் என்று பொருள்.
மணமிக்க நகர் தவறு, காவல் மிக்க நகர் சரியானது, செல்வம் மிக்க நகர் தவறு, கல்வி மிக்க நகர் அதுவும் தவறு. எனவே கடிநகர் என்பதன் பொருள் காவல் மிக்க நகர் என்பதுதான் என நாம் அறிய வேண்டும். ஆகவே ஆ என்ற நெடில் ஆதான் இங்கு சரியான விடையாகும். இதுவரை இக்காணொளியில் இடைச்சொல் என்றால் என்ன, இடைச்சொல் வகைகள் யாவை, உரிச்சொல் என்றால் என்ன, உரிச்சொல் வகைகள் யாவை என்பதை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இறுதியாக பயிற்சி வினாக்கள் சிலவற்றை பற்றியும் பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி அன்பு மாணவர்களே.